வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்குடன் ஒரு சைக்கோ த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். தேவி பிரசாத் ஷெட்டியோட இந்த மூணாவது சீரியல் கில்லர் படம் ஒர்த்தா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, கர்நாடகாவுல இருக்கிற ஒரு ஊர்ல படத்தோட ஹீரோ விஜய் ராகவேந்திரா இன்ஸ்பெக்டரா இருக்கிறாரு. ஒரு நாள் அந்த ஊர்ல தொடர்ந்து கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. இந்த கொலைகளை செய்யறது ஒரு சைக்கோ சீரியல் கில்லர் அப்படிங்கிறத ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. தன்னுடைய கடந்த கால மன வலிகளோட சேர்ந்து இந்த கேஸ அவரு விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு வாட்டியும் உண்மையான சீரியல் கில்லரை பிடிச்சாச்சு அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கும் போது இந்த கேஸ் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் உண்மையான சீரியல் கில்லரை பிடிக்க ஹீரோ என்னென்ன முயற்சி பண்றாரு, ஹீரோவோட அக்கா குடும்பத்துக்கும் அந்த சீரியல் கில்லருக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி வெளிவந்த சீதாராம் பெனாய் படத்தோட இந்த படத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த படத்தோட திரைக்கதை நல்ல விறுவிறுப்பா இருக்குது. படத்துல லீடா நடிச்ச விஜய் ராகவேந்திரா ஒரு யதார்த்தமான நடிப்பை நல்லாவே வெளிக்கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. தேவையில்லாத மாஸ் காட்சிகள் அப்படின்ட்டு படத்துல எதுவுமே இல்லாம ஒரு நிதானமான இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா படத்துல சூப்பராவே நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் 2 மணி நேரம் தான் இருக்குது. குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். ஹீரோ ஒவ்வொரு வாட்டியும் சீரியல் கில்லரை பிடிச்சாச்சு அப்படின்ட்டு நினைக்கும் போது அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட வைப்பாங்க. அது படத்துல எதிர்பாராத ஒன்னாதான் இருந்துச்சு. ஒரு பெரிய சீரியல் கில்லர் கேஸ ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷன் எப்படி விசாரிக்குது அப்படிங்கிறத காட்சிகளா நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. நவநீத் ஷாமோட பின்னணி இசை படத்தோட த்ரில்லருக்கு தேவையான அழுத்தத்தை கொடுக்குது. கர்நாடகாவோட மலைப்பகுதிகள் மற்றும் கிராமத்தை சினிமோட்டோகிராபிக் மூலமா நல்லாவே காட்சிகளா கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. அது படத்துக்கு நல்ல ஒரு மிஸ்ட்ரி ஃபீலை கொடுக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தோட கதைக்களம் ஸ்லோவா தான் மூவ் ஆகுது. சோ இந்த படத்தை நீங்க பாக்குறதா இருந்தா பொறுமையா தான் கொஞ்சம் இருந்தாகணும். படத்துல சீரியல் கில்லருக்கான பேக் ஸ்டோரிய இன்னுமே டெப்தா இவங்க கொண்டுட்டு வந்திருக்கலாம். நாம பல சீரியல் கில்லர் படங்களை பார்த்திருப்போம். சோ இந்த படம் பார்க்கும்போது சில காட்சிகளை நம்மளால முன்கூட்டியே யூகிக்க முடியுது. ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு நல்ல படம் தான். இந்த படம் 10க்கு 6.7 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல வைலன்ஸான காட்சிகள் இருக்கு. சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.